சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல். பிஜேபிக்கு தாவினார் அமைச்சர் சேகர் பாபு. ஸோ, இதனால வெளியான அந்த 4000 கோடி ஊழல் பத்திய மிக முக்கியமான தகவல். இவரு அங்க தாவுனதன் காரணமா, நம்ப ஸ்டாலின் அவர்கள் எப்ப வேணாலும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்காம். ஸ்டாலின் குடும்பமே கண்ணீர்ல மூழ்கி போயிருக்காங்க. சேகர் பாபு திமுகவிலேயே ஒரு முக்கியமான நம்பிக்கையான அமைச்சர். அதுவும் அறநிலைத்துறை அமைச்சர். அப்படியாப்பட்ட சேகர் பாபு எதற்காக இப்போ பிஜேபிக்கு தாவுனாரு? சேகர் பாபு சில நாட்களாவே திமுகவுல சேகர் பாபு மேல ஸ்டாலினுக்கு பயங்கர கோபம். ஏன்னா, அறநிலைத்துறையில நெறைய ஊழல் பண்ணியிருக்காரு சேகர் பாபு. அத நம்ம ரமேஷ் கூட ரீசென்ட்டா இப்ப இருக்கிற அமைச்சர் பட்டியலிட்டு காட்டினாரு. அந்த நேரத்துல உன் வீட்டுக்கு ரெய்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஸோ சேகர் பாபுவ அலார்ட் பண்ணாரு மு.க. ஸ்டாலின். ஆனா, சேகர் பாபுக்கும், மு.க. ஸ்டாலினுக்கும் அந்த இடத்துல சின்ன ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, இந்த ஊழல்ல என்ன மாரியான ஊழல் பண்ணியிருக்காங்க, அதுல பங்கு, பிரிவினை இது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா? அதுல வந்து சேகர் பாபு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இப்படிலாம் பண்ண, அப்படி பண்ணன்னு அவரையே கேள்வி எழுப்ப, அதுல சேகர் பாபு கொஞ்சம் கோவப்பட்டு பேச, இதுல இவங்களுக்குள்ள சின்ன ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதனால நம்ம சேகர் பாபுவ பந்தாடியிருக்காங்க மு.க. ஸ்டாலின் குடும்பமே சேர்ந்து. அதுல சேகர் பாபு கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிட்டாப்ல. சரி, என்னடா இது இப்படி பேசுறாங்களே எல்லான்னு சொல்லிட்டு அப்படின்னு சேகர் பாபு அதுலேருந்து கொஞ்சம் பிடி குடுக்காம தான் இருந்திருக்காரு. இதனால சேகர் பாபு ஒருவேளை ஏதாவது பண்ணிடுவானோ, அவனால நமக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவர கொலை மிரட்டல் வரைக்கும் விடுத்திருக்காங்க ஸ்டாலின் குடும்பத்தினர். அதுல மனசு உடைஞ்சு போயிட்டாரு சேகர் பாபு. இந்த விஷயம் எப்படியோ அவங்களுடைய கட்சியிலருந்து லைட்டா கசிஞ்சு நம்ப பிஜேபிக்கு கிடைச்சிச்சு தகவல். பிஜேபிய பொறுத்தவரைக்கும் திமுக ஒழிச்சிட்டோம்னா, நாம தமிழ்நாட்டுக்கு வந்துடலான்னு முன்னாடிலேருந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கிடையில தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் உள்ள புந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் இப்போ பிஜேபி கூட கொஞ்சம் கூட்டணியிலும் இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது பிஜேபிய பயங்கரமா வச்சு செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான். எது செஞ்சாலும் பிஜேபி தான் அப்படின்னு பிஜேபிய அவங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்க தான் பெரிய முட்டுக்கட்டையா இருந்தாங்க. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகமும், பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து திமுகவ ஒட்டுமொத்தமா ஒழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல சேகர் பாபுக்கும், மு.க. ஸ்டாலினுக்கும் இடையில பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே, சேகர் பாபுவ நைட் டு நைட்டா தூக்கி பிஜேபில பயங்கரமான டீல்லாம் பேசி, சேகர் பாபுவ இப்போ பிஜேபிக்கு இழுத்துட்டாங்க. இந்த செய்தி கேட்டதுமே ஸ்டாலின் அதிர்ந்து போயிட்டாரு. ஆஹா! சேகர் பாபுவ கைவிட்டுட்டோமே! சேகர் பாபு கிட்ட நம்ம ரொம்ப கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டோமோ! இதனால நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு அவங்க எல்லாருமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருமோ அப்படின்னு அவங்க எல்லாரும் அத பத்தியே யோசிக்க, அதுக்குள்ள சேகர் பாபு பிஜேபிக்கு போன உடனே அவருக்கு முக்கியமான பதவி அளிச்சு, அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட எல்லா விதமான விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்ரூவலா மாறிட்டா கண்டிப்பா உங்கள நாங்க சும்மா விட்டுருவோம் அப்படிங்கிற மாரி சேகர் பாபுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க பிஜேபி. இதன் காரணமா சேகர் பாபு வேற வழியே இல்ல. உண்மைய சொன்னாலும் நாம பிஜேபிக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்ட திமுக கண்டிப்பா நமக்கு எதிரா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு வேற வழியே இல்லாம இக்கட்டான சூழ்நிலையில சேகர் பாபு இதுவரைக்கும் அறநிலைத்துறையிலயும், அது போக அவங்க தெரிஞ்ச எல்லா ஊழல் பத்தின விஷயங்களையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு. அது போக அதுக்கு தேவையான முக்கியமான ஆதாரங்கள், ஆவணங்கள் எல்லாத்தையுமே இப்போ அவரு பிஜேபி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதன் தகவல் தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி உடனடியாக அத தமிழக வெற்றி கழகத்திட்டயும் ஒப்படைச்சிருக்காங்க. அதனால இப்போ அவர் குடுத்திருக்க தகவல், ஆவணம், ஆதாரம் அடிப்படையில நம்ப திமுகவுல சேர்ந்த முக்கியமான அமைச்சர்கள், எம்.எல்.ஏக்கள் எல்லாரையும் ஒரே நேரத்துல கூண்டோட கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலைகள இப்போ தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டு இருக்கதாவும் மிக முக்கியமான தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு.